24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறுக்கு அப்படிங்கிற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேருமே வெவ்வேறு இடங்கள்ல ஒரே டயத்துல கொலை செய்யப்படுறாங்க. போலீஸ் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருது. போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பாரை காமிக்கிறாங்க. பசங்க பொண்ணுங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அலெக்ஸ் அப்படின்ற ஒரு பையன் தள்ளி நின்று கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப வேணும்னே அந்த குரூப்புக்கு பக்கத்துல வந்து டான்ஸ் ஆடுறான். அப்ப இங்க இருக்கிற ஒரு பொண்ணை டச் பண்ணிடுறான். இப்ப அந்த பசங்களும் என்ன பண்ற, இங்கிருந்து போடான்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. அலெக்ஸுக்கு அசிங்கமா போயிருது. இப்ப இவனும் தள்ளி வந்து போதை மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். போதையில ஒரு பாட்டில் எடுத்துட்டு போறான். அந்த பசங்கள்ல ஒரு பையனோட தலையை அடிச்சு உடைச்சிடறான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போறான். அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கான். இப்ப பார்க்கிங்ல வந்து காரை விட்டுறான். போதை மருந்து எடுத்துக்கிட்டே தான் படிக்கட்டுல ஏறி வந்துகிட்டு இருக்கான். படிக்கட்டோட முனையில ஒரு பிளாட் இருக்கு. அந்த பிளாட்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் கதவு கிட்ட இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இங்க என்ன கிரிக்கெட் மேட்சா நடக்குதுன்னு ஹஸ்பண்டும் கதவை சாத்திடுறாரு. இதனால அலெக்ஸும் டென்ஷன் ஆயிடுறான். இவனும் நல்ல போதையில இருப்பான். இப்ப பிளாட்டுக்கு வந்து ஒரு கத்தி எடுக்கிறான். இப்ப திட்டினார்ல, அந்த பிளாட்டை நோக்கி போறான். இந்த அலெக்ஸ் உள்ள போகும்போது ஒய்ஃபு மட்டும் தான் இருக்காங்க. எதுக்காக உள்ள வந்தன் மாதிரி பாக்குறாங்க. இவன் சட்டுன்னு கழுத்து அறுத்துறான். இப்ப வேற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ரூபின்னு ஒரு நபரோட உடல் கிடைச்சிருக்கு. இப்ப போலீஸ் மீடியாவை சேர்ந்த எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப போலீஸும் முதல்ல பார்த்த நபர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் சைக்கிள்ல டீ காஃபி விற்கிறவரா இருப்பாரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு கார்ல இருந்து 2 பேர் இறங்கி அந்த உடலை கீழே போட்டு போயிருப்பாங்க. அவங்க முகத்தை பாத்தீங்களான்னு போலீஸும் கேக்குறாங்க. முகமெல்லாம் தெரியல, ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தேன் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வரதை காட்டுறாங்க. இவரோட பேர் ஷாஜன் அப்படிங்கிறது. இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோவா இருப்பாரு. இப்ப இவரும் என்ன நிலவரம்னு எஸ்ஐயை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீமும் வந்து தடயம் எதுவும் கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப போலீஸும் இறந்து போன ரூபினோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த பிளாட்டுக்கு வந்துடுறாங்க. கதவை திறந்து உள்ள வரவங்க அங்க இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன காரணம்னா, ரூபினோட ஒய்ஃப் சினேகா இறந்து போயிருக்காங்க. ஒரே சமயத்துல 2 பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க போல. ஒருவேளை ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு போகும்போது வேற யாராவது ஹஸ்பண்டை கொலை பண்ணிருக்கலாம் மாதிரி யோசிக்கிறாங்க. கமிஷனர் போன்ல மட்டும் தான் பேசுறாரு. ஆனா ஏசிபி இருக்காருல்ல, இந்த இடத்துக்கே வந்துடுறாரு. விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாரு. அதே மாதிரி ஆட்கள் கிட்ட மத்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஃப்ளோர்ல இந்த பிளாட்டை தவிர்த்து எக்ஸ்ட்ரா 5 பிளாட் இருக்கும். அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரணை பண்ணணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. இப்போ ஒரு ஃபேமிலி கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களோட பேர் காவியா அசோக் அப்படிங்கிறது. இவங்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றாங்க. அடுத்து இன்னொரு ஃபேமிலியான மீரான் ஃபாத்திமா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீரானும் அவங்கள பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, அப்பப்ப சினேகா கிட்ட பேசிருக்கேன், அவங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கும் மாதிரி சொல்றாங்க. அடுத்து இன்னொரு பிளாட்ல இருக்கிற கிரண் அஞ்சலி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல கிரணும் இறந்து போன சினேகாவும் காலேஜ்ல ஒன்னா படிச்சிருக்காங்கன்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. இது சம்பந்தமா கிரண் கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஆமா சார், 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். எதேச்சும் அவன் இந்த பிளாட்டுக்கு குடி வந்தா, ஓரளவுக்கு பேசி பழகிட்டு தான் இருந்தோம். இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவரும் சொல்றாரு. அடுத்த பிளாட்ல சினிமா ஆட்கள் 5 பேர் தங்கியிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும், எதையாவது பாத்தீங்களான்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. இதுல 2 பேர் ஒரு விஷயத்த பார்த்தோம் மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாரும் உட்காந்து கதை சம்பந்தமா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேர் மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களும் லிப்ட் மூலமா கீழே போகலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் லிப்ட்ல இருந்து 2 ரவுடி பசங்க வெளியே வராங்க. அந்த 2 பேரும் சினேகாவோட பிளாட்டுக்கு தான் போயிருப்பாங்க. அந்த 2 பேரும் பிளாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கவனிச்சேன்னு ஒரு பையன் மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சினேகா இருக்காங்களே, கொஞ்சம் வலியோட வந்து கதவை சாத்திட்டு போய் உட்காந்துருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் இவன் கவனிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த 2 ரவுடிகளும் அந்த பிளாட்டை நோக்கி போயிருப்பாங்க. கீழே வரும்போது அந்த ரவுடி பசங்க வந்த கார் இருக்கும். அதுல ஒருத்தர் இருப்பான். அந்த கார் இவங்களோட பைக்கை இடிச்ச மாதிரி பக்கத்துல இருக்கும். இதுல ஒரு பையன் கோவப்பட்டு சண்டைக்கெல்லாம் போறான். ஆனா இன்னொரு பையன் அவனை சமாதானப்படுத்தி பைக்ல ஏத்தி கூட்டிட்டு போறான். இதுதான் நடந்துச்சுன்னு இவங்களும் சொல்றாங்க. அப்ப மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க அப்படித்தானு கேக்குறாரு. இந்த பசங்களும் ஆமான்னு சொல்றாங்க. இந்த இடம் பரபரப்பா இருக்கிறதுனால எல்லாரும் வெளியே வந்திருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பிளாட்டை சேர்ந்தவங்க மட்டும் வெளியே வரல. இங்க யாரு இருக்காங்கன்னு இவங்களும் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சுதான் இந்த பிளாட்டோட ஓனர் கதவை திறக்கிறாரு. அது வேற யாரும் இல்ல, அலெக்ஸா தான் இருக்கும். இப்ப இவங்களும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. அவன் செம்ம போதையில இருக்கான்னு இவங்களுக்கும் தெரிய வருது. அந்த பிளாட்ல இருக்கிற சினேகாவா உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. இவரும் தெரியும் மாதிரி சொல்றாரு. நேத்து நைட்டு நீ எதையாவது பாத்தியா, பாத்திருந்தா அதை பத்தி சொல்லுன்னு கேக்குறாங்க. இவனும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வந்துட்டு இருக்கும் போது எப்பயும் போல அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த நான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட பிளாட்டுக்கு வந்துட்டேன் மாதிரி இவனும் சொல்றான். அலெக்ஸோட கையில வெட்டப்பட்ட மாதிரி காயம் இருக்கு. இது என்ன காயம், எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல மாதிரி சொல்றான். அந்த அளவுக்கு இவன் போதையில இருந்திருக்கான் போல. இவன் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இறந்து போன ரூபினோட அப்பா அம்மாவுக்கு தகவல் கொடுத்துறாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பாங்க போல. ரூபினோட வீட்டுல கூட இந்த கல்யாணத்தை ஏத்திருப்பாங்க. ஆனா சினேகாவோட வீட்டுல இது ஏத்திருக்க மாட்டாங்க. சினேகாவோட அப்பா இவனை மிரட்டுறதுக்காக அடிக்கடி ரவுடிகளை அனுப்பாரு போல.
இதை பத்திலாம் ரூபினோட அப்பா தான் ஹீரோ கிட்ட சொல்றாரு. ரூபினுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு மாதிரி கேட்கிறாரு. மனோஜ்னு ஒரு பையன் இருக்கான்னு இவரும் சொல்றாரு. அடுத்து மனோஜ் கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, ரூபினை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஜாலியா அன்பா பேசுவான், எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் சினேகாவுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி சொல்றாரு. அந்த டைத்துல ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. இவரும் உடனே அங்கிருந்து கிளம்பி போறாரு. ஃபாரன்சிக் டீம் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்னதுன்னா, 2 பேரையும் ஒரே டைம்ல கொலை பண்ணிருக்காங்க. அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொண்டு இருக்க முடியாது, வேற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த இடத்துல ரத்தம் செஞ்சிருக்கும். அதை டெஸ்ட் பண்ணப்ப இவங்க 2 பேரோட பிளட் சாம்பிளோட மேட்ச் ஆகாது. அப்படின்னா அது யாரோடதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல லைட்டா அலெக்ஸ் மேல சந்தேகம் வருது. அவனை பத்தி விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பார்ல இவன் சண்டை போட்டான்ல, அந்த விஷயம்லாம் தெரிய வருது. போதையில இருந்தா நீ என்ன பண்றேன்னு உனக்கே தெரியல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுன்னு கேட்கிறாரு. இவனும் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் படிக்கட்டுல ஏறி வந்துகிட்டு இருக்கும்போது சாதாரணமா தான் அவங்க வீட்டை பார்த்திருப்பான். ஆனா ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, என்ன கிரிக்கெட் மேட்சா நடக்குதுன்னு கதவை சாத்திருப்பாரு. இதனால கடுப்பான இவனும் பிளாட்டுக்கு வந்து போதை மருந்து எடுத்துக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்டா தான் இருப்பான். இப்ப இவனும் பிரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதான் சினேகாவோட பிளாட்ல இருந்து சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அவங்கள மிரட்டுக்காக கத்தி எடுத்துட்டு வேகமா அந்த பிளாட்டை நோக்கி போறான். போனவன் கோபத்துல சினேகாவோட கழுத்தை அறுத்துறான். நான் போதையில இதை பண்ணிட்டேன் போலன்னு இவனும் சொல்றான். இப்ப எஸ்ஐயும் என்ன சொல்றாருன்னா, இவன் தான் இதை பண்ணிருக்கான், அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்றாரு. ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, இவன் போதையில ஏதோ சொல்லிட்டு இருக்கான், ஆனா இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல போலீஸும் சில ரவுடிகளை தேடிட்டு வராங்க. அந்த ரவுடிகளும் போலீஸ் வரதை பார்த்துட்டு தப்பிச்சு வர்றாங்க. அதையும் மீறி ஹீரோவும் போலீஸ் டீமும் அவங்கள பிடிச்சிடறாங்க. இந்த ரவுடிங்க யாருன்னா, இதுக்கு முன்னாடி ரூபினை மிரட்ட வந்தவங்களா இருப்பாங்க. சினேகாவோட அப்பா தான் இவங்களை அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. ரூபினை கொண்டது நீங்க தானே, யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, சினேகாவோட அப்பா சொல்லிதான் ரூபினை மிரட்டணும், மத்தபடி அந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து சினேகாவோட அப்பா கிட்ட போய் விசாரிக்கிறாரு. சினேகாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் போல, நீங்க தான் ரவுடிகளை அனுப்பி மிரட்டிருக்கீங்க, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்குன்னு ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அவரும் என்ன சொல்றாருன்னா, சார் நாங்க ஜாதியெல்லாம் பார்க்கல, இங்க கதையே வேறன்னு இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரூபினை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கிடையாது, அவன் நிறைய பொண்ணு கூட பழகிட்டு இருப்பான். இந்த விஷயமெல்லாம் இவனை பத்தி விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கும். இத பத்தி எல்லாம் பொண்ணுகிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா சினேகா இவங்க பேச்செல்லாம் கேட்காம கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதனால ரூபினை எப்படியாவது மிரட்டி அனுப்பிச்சு விடலாம்னு நினைச்சுதான் இதை பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அண்ணங்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சினேகா இறந்து போயிட்டா, இனி சொத்தெல்லாம் உனக்கு தான் மாதிரி சொல்றாரு. இவன் மேலேயும் லைட்டா சந்தேகப்பட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு. இந்த அபார்ட்மெண்ட்ல சிசிடிவி எல்லாம் ஒரு நபர் தான் மேனேஜ் பண்ணுவாரு. இப்ப இங்க வந்து அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த 3 ரவுடிங்க வந்த காரோட நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க. அது மூலமா அவங்கள பிடிக்கணும்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வீடியோவை காமிக்கிறாருல, இந்த நபரும் வீடியோல ஏதோ பாத்துட்டாரு போல. லைட்டா இவரோட முகம் மாறுது. ரூபின் வீட்டுக்கு 3 ரவுடிங்க வந்தாங்கல்ல, இவங்க தான் ரூபினை அங்கிருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. யாரோ சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. இப்ப தலைமறைவா ஒரு இடத்துல இருக்காங்க. இதுல 2 பேர் மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப எதிர வேற ஒருத்தரை நமக்கு காமிக்கிறாங்க. இவர் லாரியை எடுத்துட்டு கிளம்புறாரு. அவங்க கதையை முடிக்கணும் மாதிரி யாரோ சொல்றாங்க போல. இப்ப லாரியில வேகமா வந்து கார்ல வந்த 2 பேரை அடிச்சு தூக்குறாரு. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. போலீஸ் தேடிக்கிட்டு இருந்த 3 பேர்ல 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. யார் இவங்களை கொலை பண்ணதுன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. அந்த 3வது ஆளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேரோட போன் எடுத்து செக் பண்ணுங்கன்னு ஹீரோவும் எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல எஸ்ஐயும் ஒரு செல்போன் சர்வீஸ் கடைக்கு வந்து பாஸ்வேர்டு இல்லாம ஓபன் பண்ணணும்னு சொல்றாரு. அவரும் ஓபன் பண்ணி கொடுத்துறாரு. அப்படி பார்க்கும் போதுதான் உள்ள ஒரு அதிர்ச்சியான வீடியோ இருக்கு. ஏசிபியும் சீக்கிரமா இந்த கேஸ முடியும்னு திட்டிட்டு இருக்காரு. இப்ப எஸ்ஐயும் ஹீரோவுக்கு போன் பண்ணி ஒரு முக்கியமான வீடியோ கிடைச்சிருக்கு, நான் உடனே கிளம்பி வர மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த வீடியோவை பாக்குறாங்க. சினேகா இறந்து போன மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. அலெக்ஸும் அவங்க எதிர நின்று கத்தியோட பேசிக்கிட்டு இருக்கான். கோவமா டேபிள் உடைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இந்த வீடியோவே போதும், இவனை வச்சு கேஸ முடிச்சிடலாம்னு ஏசிபியும் சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு பெருசா இதுல விருப்பம் கிடையாது. இப்ப எல்லாரும் சேர்ந்து அவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சினேகாவை இவன் தான் கொலை பண்ணிருக்கான், ரூபினை கொண்டவங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்னு போலீஸும் மீடியாக்காரங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சோகமா இருக்கிறத அவரோட ஒய்ஃபும் கவனிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ அவன் பண்ண மாதிரி தெரியல, அவன் போதையில பேசிட்டு இருக்கான், ஆனா அவன் கொலை பண்ண மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த வீடியோவில் ஒரு விஷயம் இருக்கும். அவன் திரும்ப வந்தப்ப படிக்கட்டுல யாரையோ பார்த்து பேசிருப்பான். அவன் பேசின ஆள் யாருன்னு தெரியல, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் மாதிரி சொல்றாரு. ரூபின் யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசிருக்காருன்ற லிஸ்ட ஹீரோ பாக்குறாரு. பார்த்தவர் அதிர்ச்சி ஆகிறாரு. பக்கத்து பிளாட்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லார்கிட்டையும் நிறைய நேரம் பேசிருக்காருன்னு தெரிய வருது. அடுத்த சீன்ல ஹீரோவும் முதல்ல காவியா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் நிறைய நேரம் பேசிருக்கீங்க, இது உண்மைதானன்னு கேட்க இவங்களும் தயங்கி தயங்கி ஒத்துக்குறாங்க. 2 பேருக்கும் தொடர்பு இருந்திருக்கு போல. உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு ஆளை வச்சு அவரோட கதையை முடிச்சிருக்கீங்க, அப்படித்தானு கேக்குறாரு. சார் அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க 2 பேரும் நெருக்கமா இருந்த போட்டோவை எனக்கே அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். என் கூட பழகிட்டு இருந்த மாதிரி நிறைய பொண்ணு கூட பழகிட்டு இருந்தான்னு தெரிய வந்துச்சு,
அதுல இருந்து அவனை விட்டு விலக ஆரம்பிச்சேன். மத்தபடி எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்னு சொல்றாங்க. அடுத்து மீரான் கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. அவங்க மனைவி ஃபாத்திமா கிட்ட ஒரு லேடி கான்ஸ்டபிள் விசாரிக்கிறாங்க. இவங்களும் ரூபின் கிட்ட நிறைய நேரம் பேசியிருக்காங்க போல. ஃபாத்திமாவும் தயங்கி போன்ல பேசுனதை ஒத்துக்கிறாங்க. காவியாவுக்கு போட்டோவை அனுப்பிச்சு வச்சான்ல, அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது போட்டோவை அனுப்பிச்சு வச்சான் மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை கேட்கிற மீரான் கோவப்பட்டு உங்க மேல தப்பு வச்சுக்கிட்டு எங்க மேல பழிய போடாதீங்கன்னு ஒரு வீடியோவை காமிக்கிறாரு. அதுல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்னேகாவோட பிளாட்டுக்கு ஹீரோ போற மாதிரி இருக்கு. இத இவரோட பொண்ணு டான்ஸ் ஆடும்போது இவர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதைத்தான் ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. ஸ்னேகாவோட பிளாட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க, உங்களுக்கும் ஸ்னேகாவுக்கும் என்ன தொடர்பு, இதை மீடியாவுக்கு கொடுக்குவான்னு இவரும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ எது வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இங்கிருந்து கிளம்புறாரு. இந்த வீடியோவை நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹோம் மினிஸ்டரும் டென்ஷன் ஆகி கமிஷனருக்கு கால் பண்றாரு. மீடியாவில் தினமும் ஒவ்வொன்றும் போட்டுட்டு இருக்காங்க, சீக்கிரமா இந்த கேஸ முடியும்னு இவரும் கோபமா பேசுறாரு. இப்ப கமிஷனரும் ஏசிபியையும் ஹீரோவையும் கூப்பிட்டு பேசுறாரு. இவருக்கு என்னமோ ஹீரோ இந்த கேஸ சரியா விசாரிக்கல மாதிரி தோணுது. நீ எதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்னேகாவோட வீட்டுக்கு போனேன்னு மாதிரி கேட்கிறாரு. ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு புகார் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வாங்கன்னு ஸ்னேகா தான் வர சொல்லிருப்பாங்க. இவர் லேடி கான்ஸ்டபிளோட தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இல்ல சார், எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது, உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லணும், நீங்க மட்டும் வாங்கன்னு மாதிரி சொல்லிருப்பாங்க. அதனால இவர் மட்டும் ஸ்னேகாவோட பிளாட்டுக்கு போயிருப்பாரு. ரூபின் நிறைய பொண்ணு கூட பழகிட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கும். அதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி ரூபின் இவங்களை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருப்பாரு. நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இதுதான் நடந்துச்சுன்னு ஹீரோவும் சொல்றாரு. அடுத்து எஸ்ஐயும் மீரான் தான் மீடியாவுக்கு அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறாரு. ஹீரோவும் அவரை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தான் ஸ்னேகா வீட்டுக்கு வந்த காரணத்தையும் சொல்றாரு. சாரி சார், உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன், உங்ககிட்ட ஒன்னு காட்டணும்னு சொல்லி தனக்கு வந்த மெசேஜ் எல்லாத்தையும் காட்டுறாரு. அதே மாதிரி ரூபினும் இவரோட மனைவி ஃபாத்திமாவும் வெளியில் வச்சு மீட் பண்ணிருப்பாங்க. அதையும் போட்டோ எடுத்து யாரோ இவருக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவெல்லாம் ஹீரோ பாக்குறாரு. இந்த போட்டோவெல்லாம் யாரு அனுப்புனாங்க, அதை கண்டுபிடிங்கன்னு எஸ்ஐ கிட்ட சொல்றாரு. இப்ப மறுபடியும் அலெக்ஸ் கிட்ட வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு நல்லா யோசிச்சு சொல்லுன்னு கேக்குறாங்க. இவனும் அதே விஷயத்த தான் சொல்றான். இப்ப அந்த வீடியோவை காமிச்சு அங்க இருக்கிற கண்ணாடி டேபிள உடைச்சிருக்க, அதனாலதான் உன் கையில அடிபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ நடந்து வந்துட்டு இருக்கும்போது படிக்கட்டுல யாரையோ பார்த்து கோவமா பேசுற, அது யாரு, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுன்னு மாதிரி கேக்குறாங்க. சார், சத்தியமா அன்னைக்கு நடந்த எந்த விஷயமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு இவனும் சொல்றான். இப்ப அந்த போட்டோவை யார் அனுப்பிச்சிருக்காங்கன்ற விஷயத்த எஸ்ஐ கண்டுபிடிச்சாரு. அவங்க யாருன்னா ரூபினை ஏற்கனவே மிரட்ட வந்த அந்த 3 ரவுடி பசங்க தான். அவங்க போன்ல இருந்து தான் போயிருக்கு மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இது உங்க நம்பர் தானேன்னு சொல்லி அவங்கள போட்டு அடிக்கிறாரு. எங்க நம்பர் தான் சார், ஆனா நாங்க இந்த விஷயத்த பண்ணல, ஏன்னா அந்த நம்பரை நாங்க யூஸ் பண்றதே விட்டுட்டோம் மாதிரி சொல்றாங்க. ரூபினும் ஃபாத்திமாவும் வெளியே போனாங்கல்ல, அந்த நாள்ல இவங்க 2 பேரும் ஜெயில தான் இருந்திருப்பாங்க. அப்படின்னா இவங்க போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. இவங்களோட ஐடியா யூஸ் பண்ணி வேற யாரோ தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ இவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இது அடிக்கடி ஹீரோவும் பார்த்திருப்பாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அந்த வீடியோவில் 2 நிமிஷம் மட்டும் கட் ஆகுது. இதை வேகமா பார்க்கும்போது அது தெரியாது. நல்லா கவனிச்சு பார்க்கும்போது தான் இந்த விஷயம் தெரிய வருது. அங்க வேலை பார்க்குற பையன் தான் இதை பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த பையனை அடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் என்ன சொல்றான்னா, கிரண் என்னோட ஃப்ரெண்டு, அவனை காப்பாத்த தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு மாதிரி சொல்றான். அடுத்து கிரணை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு உனக்காக தான் அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிருக்கான், என்ன காரணம், நீ என்ன பண்ணன்னு மாதிரி கேக்குறாங்க. இவனும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவர் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போதே ஸ்னேகாவை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாரு. ஆனா ஸ்னேகா ரூபினை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸ்னேகாவும் எதேச்சா இந்த பிளாட்டுக்கு குடி வந்திருப்பாங்க. கிரணும் இவங்க கூட பேசி பழக ஆரம்பிச்சிருப்பாரு. ரூபின் பண்ற டார்ச்சரை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ரொம்ப மனசு உடைஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னு ரூபின் சாகணும், இல்லன்னா நான் சாகணும் மாதிரி பேசியிருப்பாங்க. ரூபினோட கதையை முடிச்சு ஸ்னேகாவை காப்பாத்தணும் மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அது சம்பந்தமா இவங்க பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ரூபின் இந்த டைத்துல தான் வருவாரு. அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போறாரு. இவரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு உன் வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வான்னு எப்பயும் போல திட்டிட்டு இருக்காரு. இவங்களும் பதிலுக்கு திட்டுறாங்க. இப்ப 2 பேருக்குள்ளயும் சண்டை வருது. சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ரூபினுக்கு லைட்டா மயக்க வருது. அப்படியே சாஞ்சு விழுந்துறாரு. என்ன காரணம்னா இவங்க ஏற்கனவே ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருப்பாங்க. இப்ப கிரணும் இந்த இடத்துக்கு வந்துறாரு. இவங்களும் என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்கும்போது ரூபினும் எந்திரிச்சு ஸ்னேகாவோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. இப்ப கிரணும் ஒரு பூ ஜாடி எடுத்து அவரோட மண்டையில அடிச்சிடாரு. ரூபினும் மயங்கி கீழே விழுந்துறாரு. நான் கீழே போய் காரை ரெடி பண்ணிட்டு வரேன், நீ ரெடியாருன்னு இவரும் சொல்றாரு. இவங்க வழியோட கதவை சாத்துனாங்கன்னு ஒரு பையன் சொன்னான்ல, அது இதுவாதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 2 ரவுடிங்க இவங்க பிளாட்டை நோக்கி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இவர் வரும்போது பார்த்த விஷயத்த சொல்றாரு. அலெக்ஸ் அந்த பிளாட்டை விட்டு வெளியே போயிருப்பான். ஏதோ போதையில புலம்பிக்கிட்டே போயிருப்பான். அதெல்லாம் கண்டுக்காம இவரும் பிளாட்டுக்குள்ள வராரு. அங்க பார்த்தா ஸ்னேகாவை யாரோ கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல ரூபினும் அந்த இடத்துல இல்ல. வேற யாராவது வந்திருக்காங்களான்னு இவரும் கீழே வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு கிளம்பி போயிருப்பாரு. இதுதான் சார் நடந்துச்சுன்னு இவரும் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட சொல்றாரு. கிரண் கீழையும் மேலையும் வந்துட்டு போனதை பார்த்துட்டு தான் இவரோட ஃப்ரெண்ட் அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிருப்பாரு. இது எப்படி நடந்திருக்கும்னு இவங்களும் ஆர்டரா யோசிச்சு பாக்குறாங்க.
அப்படி பார்க்கும்போது அங்க நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்ப கிரணும் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் லிஃப்ட் கிட்ட காரை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போயிருப்பாரு. அப்பதான் அந்த 2 ரவுடி பசங்க வர்றாங்க. அவங்க தான் இவங்களை கொலை பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க சினேகாவை கொலை பண்ணல, ரூபினை மட்டும் தூக்கிட்டு போனதா வச்சுக்கிட்டாலும் உண்மையிலே சினேகாவை கொலை பண்ணது யாரு, அலெக்சா கூட இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இவங்களால எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. அப்பதான் கிரணோட ஒய்ஃப் அஞ்சலி இங்க வராங்க. ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சினேகா கிரண் கிட்ட வந்து பேசும்போது முதல்ல பெருசா அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா போக போக ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற அஞ்சலிக்கு சுத்தமா பிடிக்கல. இவங்க 2 பேருக்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதனால சினேகா மேல தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு கோபம் வந்திருக்கும். இவங்களை ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. இவங்க பிளாட்ல இருந்து ஹஸ்பண்ட் பதட்டமா போனதை கவனிச்சிருப்பாங்க. அதே சமயம் 2 ரவுடிங்க வந்து ரூபினை தூக்கிட்டு போனதை கவனிச்சிருப்பாங்க. அவன் மட்டும் தனியா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. அவளை பழிவாங்க வீட்டுல இருக்கிற கத்தி எடுத்துட்டு போனேன்னு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போனவங்களை பார்த்து சினேகாவும் நார்மலா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப இவங்களும் சட்டுன்னு சினேகாவோட கழுத்தை அறுத்துறாங்க. அதனாலதான் சினேகா இறந்து போயிருப்பாங்க. இவங்களும் கிளம்பலாம்னு நினைக்கும் போதுதான் அலெக்ஸ் வர மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும். இவங்களும் உடனே வீட்டுல இருக்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அலெக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து இறந்து போனவங்க கூட தான் பேசிட்டு இருப்பான். சவுண்டே வரக்கூடாதுன்னு மிரட்டிட்டு அங்கிருந்த டேபிள உடைச்சிட்டு போயிருப்பான். இதுதான் நடந்துச்சுன்னு இவங்களும் உண்மையெல்லாம் சொல்றாங்க. ரூபினை அந்த 3 ரவுடி பசங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. யார் சொல்லி இதை பண்ணாங்க, முதல்ல இதை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோவும் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏசிபி கிட்ட சொல்றாரு. அந்த 3 ரவுடி பசங்கள ஏற்கனவே 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. இப்ப 3வது ஆளை காமிக்கிறாங்க. இவன் ஒரு இடத்துல தலைமறைவா தான் இருக்கான். யாரோ வர்ற மாதிரி இருக்கு. இவனும் சுதாரிச்சு தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா வந்த ஆள் இவனை நோக்கி துப்பாக்கி வச்சு சுடுறாரு. இவன் மேல துப்பாக்கி கொண்டு பாஞ்சதா இல்லையான்னு தெரியல. ரூபினை யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோவும் பயங்கரமா யோசிக்கிறாரு. திரும்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி பாக்குறாரு. இப்ப குற்றவாளியை கண்டுபிடிச்சிடாரு போல. இது சம்பந்தமா பேசுறதுக்காக கமிஷனரை பார்க்க வராரு. இப்ப அவரும் என்ன விஷயமா பார்க்க வந்தேன்னு கேக்குறாரு. ஹீரோவும் இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சினேகா கொலைக்கு அஞ்சலி தான் காரணம்னு அதை பத்தி சொல்றாரு. அதே மாதிரி ரவுடியில 3வது நபரை இந்த இடத்துல வர வச்சிடறாரு. இந்த வேலையை கொடுத்தவன் தான் இந்த நபரை கொல்லணும்னு நினைச்சிருப்பான். அந்த நபர் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாரு. இவர் மேல துப்பாக்கி கொண்டு பாஞ்சிருக்காது. இவர் தப்பிச்சு வந்துட்டு இருக்கும்போது ரவுண்ட்ஸ்ல வந்த போலீஸை பார்த்திருப்பாரு. இந்த நபரும் போலீஸுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. அது என்ன விஷயம்னு ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க 3 பேருமே ரூபினை தூக்கிட்டு போக தான் வந்திருப்பாங்க. 2 பேர் சினேகாவோட பிளாட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்க ரூபின் மயங்கி கிடப்பாரு. என்ன இப்படி கிடக்கிறாரு மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒண்ணுமில்ல, மயங்கி விழுந்துட்டாரு, நானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்த மாதிரி சினேகாவும் சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு இவங்களும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்பதான் தூக்கிட்டு வர சொன்னது யாருன்னு காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஏசிபியா தான் இருப்பாரு. இப்ப இவரும் துப்பாக்கி வச்சு சுட்டு ரூபினோட கதையை முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி லாரிக்காரங்கிட்ட கால் பண்ணி அவங்க கதையை முடிங்கன்னு சொன்னதும் ஏசிபி தான். மீதி ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைச்சு அவனை கொல்ல வந்ததும் ஏசிபி தான். என்னது ஏசிபியா, அவர் ஏன் இந்த விஷயத்த பண்ணணும்னு கமிஷனரும் கேட்கிறாரு. 3வது நபர் மூலமா தான் ஏசிபி இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அவரை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோவும் நேரா போறாரு. எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு நினைச்சேன், மாட்டிக்கிட்டேன்னு ஏசிபியும் சொல்லியிருப்பாரு. இப்பதான் ஏசிபி எதுக்காக பண்ணாருன்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. ரூபினுக்கு நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்கும். ஏசிபியோட ஒய்ஃப் கூடயும் தொடர்புல இருப்பான். இத பார்த்த ஏசிபி பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. ஒய்ஃபை சாகடிச்சு தூக்குல தொங்க விட்டுருப்பாரு. அவங்க தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிட்டாங்கன்னு நம்ப வச்சிருப்பாரு. உடனே ரூபினை கொன்னா நமக்கு பிரச்சனை வரும்னு நினைச்சு சில விஷயங்களை பண்றாரு. ரூபின் நிறைய பொண்ணு கூட பழகுறான்ல, அவன் பழகுற எல்லா விஷயத்தையும் இவர் போட்டோவை எடுத்திருப்பாரு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் அந்த பொண்ணுங்களோட ஹஸ்பண்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இது மூலமா கோவப்பட்டு ரூபினோட கதையை யாராவது முடிப்பாங்கன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா 6 மாசத்துக்கு மேல யாருமே எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் இவர் தான் இந்த பிளான் பண்ணி ரூபினோட கதையை முடிச்சிருப்பாரு. ஹீரோவும் இந்த கேஸ்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சிடாரு. இப்ப கமிஷனரும் இவரை பாராட்டுறாரு. ஏசிபி தான் குற்றவாளின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப ஏசிபி எங்க இருக்காருன்னு தெரியல. போலீஸும் அவரை தேடிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த படம் முடியுது.